அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்ற வகையில் இத்தருணங்கள்ல சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுதுங்க. அதே நேரம் இத்தருணங்கள்ல சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும்போது பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்தில் வீடு கட்டுவதற்கு எடுத்த முயற்சியில் தாமதம் ஏற்படுங்க. உற்சாகமாக தொடங்கிய தொழில் சரிவர நடைபெறவில்லையே என்று வருத்தப்படுவீங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லும் போது கவனமாக இருங்க, அல்லது அந்த வேலையை நீங்களே செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் உதிரி வருமானங்கள் வந்து சேர இருக்குங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் மறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. தொல்லை தரும் எதிரிகள் பலம் குறைய இருக்கு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.